வந்து மைண்ட் எல்லாம் இது பண்றாங்களாம். அது என்ன திமுக 26 கட்சிப்பா, என்னப்பா தனியா வந்து திமுக. அதுக்கு தான் நான் அன்னைக்கே சொன்னேன், அந்த பிகிலு படத்துல ராயப்பன் கேரக்டர்ல அப்படி போகும்போது, அண்ணா தனியா வந்து மாட்டிக்கிட்டாருண்ணே தொக்கா அப்படின்னு. தனியா வர்றதே உங்களை போட்டு அடிக்கிறதுக்கு தான்டா. அதே சீன் தான் வர 26 தேர்தல். நீ 26 பக்கம் பேர் ஒன்னா நில்லு. அந்த 26 கட்சி கூட்டணி எப்படி நம்ம சொல்லணும்ல இன்னைக்கு. அதுல நம்ம யாருமே வந்து குறைச்சு சொல்ல. அதுல இன்னைக்கு 26 கட்சி கூட்டணி எப்படி இருக்குன்னு பாத்துக்குவாங்க. திராவிட இயக்கத்தின் தமிழ் தேசியத்தின் போர்வால் அண்ணன் வைகோ அவர்கள் 4 சீட்டு. திமுக எந்த அளவிற்கு தலைவர்களை அசிங்கப்படுத்தி ஏமாத்தி துரோகம் பண்றான்னு பாருங்க. 5 வருஷம் ஒன்னா இருந்துட்டு கரெக்டா நாமினேஷன் பண்றது ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட்டணியை கூப்பிட்டு பேசி 4 சீட்டாம். அதுல 3 சீட்டு உதயசூரியனா, 1 சீட்டு மதிமுக சிம்பிளாம். இது என்னடா குழப்பமான ஒரு கூட்டணி. இந்த ஒரு படத்துல சொல்லுவாங்களே 40+30 இல்ல 42+28 இந்த மாதிரி. அது என்னடா 1 சீட்டு மதிமுக 3 சீட்டும் திமுக. அப்ப அந்த கட்சிக்கு வந்து சுய ஒரு இதுவே இருக்கக்கூடாதா? அவங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்டே இருக்கக்கூடாதா? ஐயா மதிமுக தலைவர் எவ்வளவு பெரிய தமிழ் தேசியத்துக்காகவும் திராவிட இயக்கத்துக்காகவும் பேசினாரு. அந்த கட்சி இன்னைக்கு எப்படி ஆகி இந்த திமுக கூட சேர்ந்ததுனால தன்னுடைய கட்சியோடைய சுய கௌரவத்தையும் இழந்து இன்னைக்கு எதுவுமே இல்லாம போயிடுச்சு. 3 சிம்பிள் கொடுத்தா என்ன ஆகும்? மதிமுகல இருந்து 3 சிம்பிள் வாங்கினா அவன் திமுக காரன். ஒரே ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த மதிமுக கட்சி ஒழிச்சிட்டாங்க. கம்யூனிஸ்ட் தோழர் கடுமையா இவங்களுக்காக போராடினாங்க. இவங்க என்னென்ன பிரச்சனை பண்ண கூடியே நின்னாங்க. 6 தொகுதியில் 5 தொகுதி கொடுத்துட்டாங்க. இருந்தா ஏரியில போனா போ. எப்படி அப்ப கூட இருக்கக்கூடிய தோழர்கள் கூட இருப்பாங்க, 4 தலைவர்கள் கூட இருப்பாங்க, கீழே இருக்க ஒருத்தருக்கு எல்லாம் நம்ம பக்கம் வந்துட்டாங்க. அதுதான் திருப்பி சொல்றேன். அப்பையில இருந்து திமுக கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் மட்டும் தான் இருக்காங்க. தொண்டர்கள் எல்லாம் டிவிக்கு பக்கம் வந்துட்டாங்க. அப்புறம் மார்க்சிஸ்ட் கட்சி போராடுவாங்க தொழிலாளர்களுக்காக. இன்னைக்கு வரைக்கும் சீட் வந்து கதறாங்க, கெஞ்சுறாங்க. இருந்தா கிளம்புனா கிளம்பு. என்ன உளவியல்? ஏன்னா பணபலம் இருக்கு அவன்கிட்ட, கொள்ளை அடிச்சு பணத்தை வச்சிருக்கான். அப்ப இந்த பணத்தை வச்சு நாங்க யாரு? நாங்க இல்லைன்னா பிஜேபி எதுக்க முடியாது. இந்த பிஜேபிங்கிற அழுத்தத்துக்காக திமுக கூட்டணி கட்சிகள் தன்னுடைய சுய கௌரவத்தை இழந்து, தன்னுடைய தொண்டர்களுடைய ஆதரவை இழந்து கட்சியும் இன்னைக்கு காணா போயிருச்சு. அதுல ஒரு எக்ஸாம்பிளே சொல்லிடுறேன். அண்ணன் ஜவஹர்லால் அண்ணா நல்ல தலைவர், முஸ்லிம் தோழர்களை கடுமையா வந்து பணி செஞ்சவர். இன்னைக்கு அந்த கட்சிக்கு எம்எல்ஏவே கிடையாது. அந்த கட்சிக்கு என்ன சிம்பிள் கொடுக்குறாங்க? உதயசூரியன் சிம்பிள் கொடுக்குறாங்க. ஒரு சமூக நீதி அரசுன்னு சொல்றாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். சொந்த கட்சிக்கு ஒருத்த கட்சி ஆரம்பிச்சானா அவங்க சிம்பிளை நிக்க வச்சு ஜெயிக்க வைக்கிறதான கூட்டணி. அந்த கட்சி அப்படியே அபகரிக்கிறது என்னது? பிஜேபியோட ஸ்டாண்டு தான் திமுகவோட ஸ்டாண்டும். ஒருத்தனோட கட்சி அபகரிக்கிறது தான். இப்படிதான் மதிமுக அபகரிச்சுட்டாங்க. அடுத்தது நம்மளுடைய ஜவஹர்லால் கட்சியே இல்ல. அப்புறம் முஸ்லீம் லீக் கட்சி 2020 3 சீட்டு கொடுத்தாங்க. 1 சீட்டு கூட ஜெயிக்கல முஸ்லீம் லீக். ஏன் தெரியுமா? திமுக தோக்கடிக்க வச்சுட்டாங்க. அவங்களுக்கு முஸ்லிம் சகோதரர்களும் கிறிஸ்துவ சகோதரர்களும் தலித் சகோதரர்களும் அதிகாரத்துக்கு வரத்துக்கு திமுக விருப்பமே எப்பவுமே கிடையாது. சும்மா பேரு மட்டும் சமூக நீதி சொல்லுவாங்க, ஆனா அவங்க அதிகாரத்தை உருவாக்க மாட்டாங்க. அண்ணல் அம்பேத்கர் என்ன சொன்னாரு? அதிகாரத்தை அடைவதுதான் சமூக நீதிக்கான அடித்தளம். எல்லோரும் சமத்துவத்தை உருவாக்கணும்னா அதிகாரத்தை அடையணும் ஒரு கட்சி. அப்ப நான் அப்பையில இருந்து பதிவு பண்ணிட்டே இருந்தேன். உருக்கமா நான் இன்னைக்கும் பதிவு பண்றேன். அண்ணன் திருமாண்ணன் அவர் மேல எங்களுக்கு அன்பு இருக்கு, மரியாதை இருக்கு. நான் அப்பயே சொன்னேன், இவங்க எல்லாம் ஏமாத்துவாங்க, இவங்க நம்பாதீங்கன்னு. இப்படி சொன்னதுக்காக என்ன கட்சி விட்டு தூக்குனாங்க, அதை விட்டுருங்க, அது பிரச்சனை இல்லை. அப்ப திமுக வந்து இல்ல நம்ம பிஜேபி எதுக்காக எப்பயுமே முதலமைச்சர் ஸ்டாலின் ஒண்ணு சொல்லுவாரு, நம்மெல்லாம் வந்து சீட்டு கூட்டணி கிடையாது, நம்மெல்லாம் வந்து ஒரு கொள்கைக்கான கூட்டணி. ஏன் கொள்கைக்கான கூட்டணின்னா கூட இருக்கவங்களுக்கு சீட்டு கொடுக்க கூடாதா? இன்னைக்கு காலையில பதிவு பண்றாரு அண்ணன் திருமாண்ணன். எவ்வளவு வலியோட பதிவு பண்ணுவாரு. வளரக்கூடாது என்று நினைக்கிறார்கள், போராடி தொகுதிகளை பெற வேண்டும், போராடி நிதியை திரட்ட வேண்டும், நெருக்கடிகளுக்கு இடையில் போராடி வேட்பாளர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்ற பணி சுமைகள் எனக்கு ஏராளமாக உள்ளன. இந்த அரசியல் களமும் சமூக சூழலும் நமக்கு சாதகமாக இல்லை. நாம் எந்த வகையிலும் வலிமை பெறக்கூடாது என நினைப்பவர்களின் எண்ணிக்கையே இங்கு அதிகம். நாம் எந்த வகையிலும் வலிமை பெறக்கூடாது என நினைப்பவர்களின் எண்ணிக்கையே இங்கு அதிகம். அப்படின்னா திமுக தான், வேற யாரு? நாம்
எந்த வகையிலும் வலிமை பெறக்கூடாது என நினைப்பவர்கள் எண்ணிக்கையே இங்க அதிகம்னா திமுக பத்தி அவர் பேசிட்டு இருக்காரு. கூட 5 வருஷம் பல கொடுமைகளை தலித் சகோதரர்கள் அனுபவிச்சாங்க. ஆனால் கடைசியா 5 தொகுதிக்கு மேல கிடையாது, 6 தொகுதிக்கு மேல கிடையாது. இருந்தா இருங்க, இல்லனா போங்க. நாம் வளர வேண்டும் என்ற வாழ்த்தவோ ஊக்கப்படுத்துவோ இங்கு யாரும் இல்லை என்பதை யதார்த்தமான உண்மை. எவ்வளவு மன வலிமையோட அண்ணன் திருமாவளவன் இதை பேசியிருப்பாரு. இதை எவ்வளவு அவர் கண்ணுல இருந்து கண்ணீர் மட்டும்தான் வரல. உங்களுக்காக வேங்கை பட்சத்துக்காக கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டவர். கிட்டத்தட்ட 200 தலித் சகோதரர்களுக்கு பல கொடுமைகள் நடந்திருக்கும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் கொடியேற்ற விடமில்ல, எல்லாத்துக்கும் உங்களோட நின்னாரு. ஒரு நண்பனா, ஒரு சகோதரமா இன்னைக்கு திமுக கூட ஸ்டாலின் சார் நிற்பாரு. ஆனா ஒரு எம்எல்ஏ சீட்டு வரும் பொழுது தலித் சகோதரர்கள் எத்தனை கோடி பேர் இருக்காங்க? 25% இருக்காங்க. அதுல ஆதி திராவிடர்கள் 95 லட்சம் பேர் இருக்காங்க. அதோடைய ஒரு முகமா வளர்ந்து வந்த ஒரு அண்ணன் திருமா அண்ணன். ஆனா அவருக்கு 6 சீட்டு கொடுத்து இருந்தா இரு, இல்ல போனா போ. இதுதான் நான் சொல்றேன், இதுதான் அட்ராசிட்டி, இதுதான் பண்ணையாத்தனம். திமுகங்கிறது பண்ணையாத்தனத்துல இருந்து மாறவே இல்லை. ஸ்டாலின் அண்ணா வந்தாருன்னா மாறுவார் நினைச்சோம், மாறல. 2011 அவங்க அப்பா கலைஞர் 10 தொகுதி விசிகே கொடுத்தாங்க. இன்னைக்கு 5 தொகுதிக்கு மேல கொடுக்க கூடாது, 6 தொகுதிக்கு மேல கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்கன்னா இவங்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சா பண்ணையார்த்தனம். அவர் சொன்ன வார்த்தைகள் திருப்பி திருப்பி பதிவு பண்றேன். நாம் எந்த வகையிலும் வலிமை பெறக்கூடாது என நினைப்பவர்கள் எண்ணிக்கையே இங்க அதிகம். அதுதான் திமுக. இதுதான் நான் அன்னைக்கு படிச்சு சொன்னேன். இவங்க ஏமாத்துவாங்க, கூட இருந்து கொள்வா. எப்படிதான் வைகோ வந்து எப்படி அந்த கட்சியை முடிச்சாங்களோ, நாளைக்கு விசிகேவை முடிக்கிறதுக்கு அவங்க ரெடி ஆயிட்டாங்க. இந்த எலெக்ஷன் முடிஞ்சா முடிக்கிறதுக்கு அவங்க திமுக தான் எல்லாம் செய்வாங்க. தமிழக வெற்றி கழகம் எதிரி கிடையாது, ஆதவர்ஜனா எதிரி கிடையாது. அண்ணா உங்கள் மீது எப்பொழுதும் நான் அனுபவிச்சிருக்கேன். இது அரசியலா பேசல. உங்களுடைய வழி என்னுடைய வழி, உங்களுடைய வழி இந்த மக்களுக்கான வழி நாங்க பாக்குறோம். கூட்டணி தொடர்ந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் பேசிட்டு இருக்கேன். ஒரு தவறு நடந்தால் நாங்கள் பெரியாருடைய வழித்தொண்டர்கள். எங்கு ஆதிக்கம் இருக்கோ அங்கு எங்கள் தலைவர் எதிர்த்து நிற்பார். எங்கு ஆதிக்கம் இருக்கோ அங்கு நானும் எதிர்த்து நிற்பேன். அது எந்த அதிகாரம் இருந்தாலும் எங்களுக்கு இந்த பயம் கிடையாது, எந்த பயமும் கிடையாது. அப்ப திமுக கூடிய ஒவ்வொரு கட்சியும் இன்னைக்கு முடக்கி, அம்மா பிரேமலதா அக்கா வந்தாங்க, தேசிய முற்போக்கு கூட்டணி நல்ல கட்சி. ஆனால் பிஜேபியோட இத்தனை நாள் வந்தாங்களாம், கூடயே இருந்துட்டு அதிமுக கூட இருந்துட்டு வந்தவங்க. அவங்களுக்கு 34 ஒரு எம்எல்ஏ கொண்ட ஒரு ராஜ்யசபா சீட்டு, அதிகமான தொகுதிகள் சைன் போட்டு முன்னாடியே முடிச்சிட்டாங்க. ஆனா இவங்களுக்காக கம்யூனிஸ்ட் தோழர்களும், இவங்களுக்காக ஜவஹர்லால் அண்ணனும், நம்மளுடைய திருமா அண்ணனும் எல்லோரும் இருந்து திமுகவுடைய எல்லா ஊழல்களுக்கும் எல்லா தவறுகளுக்கும் கூட இருந்து நாங்க தான் ஒரு ஜனநாயக ரீதியா பிஜேபி வரக்கூடாது, நாங்க நிக்கிறோம் திமுக கூட சொன்னவர்கள்லாம் கடைசியில் 5 சீட்டு 6 சீட்டு இருந்தா இருங்க, போனா போன சொல்லக்கூடிய பண்ணையார்த்தனம் இன்னைக்கு தலித் மக்கள் ஒட்டுமொத்தமா திமுக தான் திரும்பி இருக்காங்க. இதுதான் உண்மை. அண்ணன் திருமாவளவனுடைய கண்ணு இருக்கு. ஸ்டாலின் அவர்கள் வரக்கூடிய எலெக்ஷன்ல ஆட்டோமேட்டிக்கா முடிவு பண்ணிடுவாங்க மக்கள். அதனால இந்த கூட்டணி பொருந்தாத கூட்டணி. அங்க இருக்க கூட்டணியில் இருக்கவங்களே அவங்க கட்சியை அபகரிக்கிறாங்கன்னு எல்லா தொண்டர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சொந்த சிம்பிள்ல நிக்க கூட கூடாது சொல்லக்கூடிய பண்ணையாத்தனம் இருக்குல்ல, இதுதான் திமுகவுடைய வீழ்ச்சிக்கான அறிகுறி. அப்ப பொருந்தாத 26 கட்சி தலைவர்கள் ஒன்னு சேர்ந்து தொண்டர்கள்லாம் டிவிக்கு பக்கம் வந்த பிறகு இங்க யார் வலிமையான தலைவர்? நம்ம தான் வலிமையான தலைவர்.